யூதர்கள் அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா அவங்களதான் ரொம்ப ஹையா வச்சு இந்த சமாரியர்களை ரொம்ப தாழ்வா வச்சு, அப்போ ஏற்கனவே ஒரு லீஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே ஒரு தாழ்வு. இவங்களுடைய இந்த அம்மாவனுடைய வம்சாவளி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லீஸ்ட் கீழே இருக்கிறாங்க. இப்போ அதுலயும் இப்ப அந்த சமாரியர்களிலையும் இந்த பொண்ணு யாருன்னா அதை விட ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு புருஷன் இல்லை, இப்போ இருக்கிறதும் புருஷன் இல்லை அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பெண்ணை ஒரு தவறான பெண்ணாய் மோசமான ஒரு தீயாய் சித்தரித்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே யாக்கோபனுடைய கிணறுல தண்ணி எடுப்பாங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தண்ணி எடுக்கும் போது நீ தண்ணி எடுக்க வரக்கூடாது, நீ தனியா தான் வரணும், நீ சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர். அதனாலதான் ஒரு கரெக்டா மத்தியான நேரத்துல சாப்பிடுற நேரத்துல யாரும் இல்லாத நேரத்துல இந்த சமாரியா ஸ்திரீ வேதம் சொல்லுது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க நினைக்கிறது யாருக்கு அப்படின்னா இந்த லீஸ்ட்லயும் லீஸ்டா எண்ணப்படுகிற இந்த சமாரியா ஸ்திரீய கர்த்தர் ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதற்கு கர்த்தர் கிருபையா இறங்கினார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. நீங்கள் நடாத ஒரு திராட்சை தோட்டத்தின் பலனை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒன்று வரப்போகிறது. நீங்க யோசனையே பண்ணாத ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு நன்மையை உங்களுக்கு அனுப்ப போகிறார், கொண்டு வர போறாரு. அது யாருடைய கையில அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் இந்த லீஸ்ட்லயும் லீஸ்டா இருக்கிறவங்கள இன்றைக்கு கர்த்தர் நினைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யார் அப்படி இருக்கிறீர்கள்? பாஸ்டர் நான் தான் அப்படி இருக்கிறேன், என் குடும்பம் தான் அப்படி இருக்குது, என் பிள்ளைங்க தான் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருடைய கண்கள் யார் மேல பட்டுச்சுன்னா அந்த சமாரியா ஸ்திரீயை, ஆமே, ஞானம் இல்லாத அறிவில்லாத எந்த இடத்துல நீங்கள் பலனற்று போனீர்களோ, எந்த இடத்துல தைரியம் இல்லாதவர்களா இருக்கிறீர்களோ, மற்றவர்கள் நிறைய பேரை ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் இவ்வளவு குறைச்சலா இருக்கிறேனே, நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேனே, நான் இவ்வளவு படிப்பறிவில்லாத இருக்கிறேனே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆனா கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு நம்மேல் நோக்கமா இருக்கிறதற்காக நல்ல கைகளை தட்டி ஆமென். அற்பமானவர்களை ஆச்சரியமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.